கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அருளிய சொல்லி முடியாத நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக நாமும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் சொல்லி முடியாதது. ஹல்லேலூயா. அவைகளை எண்ண முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மால் சொல்ல முடியாதபடிக்கு அளவற்ற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், நம்மை போஷிக்கிறார். எத்தனையோ பேர்கள் ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தர் நம்மை அழகாக உடுத்து வைக்கிறார், நடத்தி வைக்கிறார், நம்மை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மீது எவ்வளவு கிருபையாய் இறங்குகிறார். அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், இரக்கமுள்ள தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ நஷ்டங்கள் வந்த பொழுதும் தேவன் அதிலிருந்து நம்மை மறுபடியும் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் நடந்திருந்தாலும், சோதனைகள் வந்தாலும் அதற்கு தப்பித்து கொள்ள தேவன் நமக்கு வழி வாசலை திறந்து தந்திருக்கிறார். அந்த ஒரு நன்றி உணர்வோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு கர்த்தருக்கு உண்மை உள்ள ஜனங்களாய் நம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, நாம் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த தேவன் மகிமைப்படுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா அற்புதங்களுக்காகவும் கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நித்தமும் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து நம்மோடு கூட இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மையினாலே, கிருபையினாலே நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்தும்படியாக நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்திருக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்திருக்கிறாரே, நமக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறாரே, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தாரே, ஆபத்துகளுக்கு தப்புவித்தாரே, பிரச்சனைகளுக்கு தப்புவித்தாரே, நோய்கள் பலவீனங்கள் வந்தபோது அதிலிருந்து நமக்கு சுகம் கொடுத்தாரே. நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட இருந்து புதிய வருடத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்வார். மகிமையாய் நம்மை நடத்துவார். அவருடைய கிருபையே நம்மை தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து கர்த்தரே கரம் பிடித்து வழி நடத்துவார். அவரே நமக்கு மரண பரியந்தம் கூட இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலக மனிதர்கள் நம்மை கைவிடலாம், கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை விரும்பி வாசிப்போம், தியானிப்போம், கர்த்தரையே தேடுவோம். ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தேவைகளை சந்தித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றிப்பா. எத்தனையோ பலவீனங்கள் வந்தபோதும் எங்களுக்கு சுகம் கொடுத்தீரே, நம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கினீரே, தப்புவித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்தீரே, எல்லா தேவைகளையும் சந்தித்தீரே, பிள்ளையுடைய காரியங்களை சந்தித்தீரே, எல்லா பண தேவைகளையும் சந்தித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. கடன் பிரச்சனையிலே கஷ்டப்பட்ட போது எங்களை தூக்கி எடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் எங்களை கைவிட்ட போது நீர் எங்களை கரம் பிடித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீரே, நித்தமும் எங்களை போஷிக்கிறீரே, உடுத்துவிக்கிறீரே, தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷித்தீரே, உமக்கு நன்றியப்பா. வனாந்திரத்திலிருந்து எங்களை செழிப்புள்ள தேசத்திலே நடத்தினீரே, உமக்கு நன்றிப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்தினீரே, மக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்களை பரிபூரணமாய் வழி நடத்தி வந்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. வல்லமினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ரீபா ரபா ரபா தூராபா கேரே ஷேகே லதன ஹந்தரோ ரபா ரபா தூராபா ரபா ரீபா கேரே ஷேகே லதன ஹந்தரோ. என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. தரித்திர நிலைமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்ப்பா. புதிய வருடத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு போக போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் முழுவதுமாக உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை நடத்துவீராக. உடைய கரம் எங்களை நடத்தட்டும். எங்களோடு கூட தங்கியிருங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவன் அருளியப்பா மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.